ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு கோணிப்பையை எடுத்துக்கிட்டு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வேகமாக கடைக்கு ஓடுறாரு. போய் முதல்ல லைனை பிடிச்சி போகிறாரு. என்னன்னு பார்த்தா வெங்காயம் தீந்துருன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை தெலுங்கானா சைட்லாம் ரேஷன் கடையில் வெங்காயம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. இவர் ரேஷன் கார்டை போய் கொடுத்தா ஒரு கார்டு 2 கார்டு இல்லைங்க 4-5 கார்டுக்கு மேலே கொடுக்குறாரு. எல்லா கார்டுக்கும் வெங்காயத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாரு ஹீரோ. ஹீரோ வீட்டில் பார்த்தா ஹீரோவுக்கு மொத்தம் 2 அண்ணனுங்க. 2 அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு மொத்த குடும்ப பொறுப்பையுமே நம்ம ஹீரோ தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அண்ணன்கள்லாம் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட மூத்த அண்ணன் வந்து குடிக்கு அடிமையாகி வீட்டிலே கிடக்குறாரு. என்ன சும்மா வீட்லலாம் இல்லைங்க, கிடைக்கிற வேலையை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த அளவு வருமானம் கிடையாது. ஆனால் ஹீரோ தான் எல்லாத்தையுமே பொறுப்பாக எடுத்து குடும்பத்தை கட்டி பாதுகாக்கிறதுன்னு சொல்லலாம். ஹீரோ அன்னைங்களுக்கு தேவையான உதவி பண்ணுறது, ரேஷன் கடைக்கு போகிறது, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறது, குழந்தைங்களை கிளப்பி விடுறது, கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் மாங்குன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு இவரும் காலைல ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பயங்கர சிக்கனமான ஆள் கூட. அவங்க அம்மா காலையிலே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா அதை பார்த்துட்டு திட்டுறாரு, உனக்கு தான் சுகர் இருக்குல்ல, ஏன் காலையிலே காஃபி குடிக்கிறேன்னு சொல்லி அம்மாவையும் போய் கண்டிக்கிறாரு. அவரோட அம்மாவை வழக்கமாக எல்லா மக்களும் கேட்குற மாதிரி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்ல, பண்ணிப்போம் பொறுமையாக, நம்மளை புரிஞ்சு நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக வரட்டும், பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோட வண்டியில் பெட்ரோல் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போய் பெட்ரோல் பங்க்கும் போயிடுறாரு. அங்கே இருக்க பெட்ரோலருக்கு இவர் நல்லா தெரியுது போல். ஏன்னா டெய்லியும் 23 ரூபாய்க்கு மேலே பெட்ரோலே போட மாட்டார். அவ்வளோ சிக்கனமான ஆள். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போனால் லிஃப்ட்லேயும் போக மாட்டாரு, படியில் தான் ஏறி வராரு. என்னடான்னு பார்த்தா லிஃப்ட்டில் போனால் தேவையில்லாத நோய் வரும், டெய்லியும் படிக்கட்டு ஏறி இறங்கினா நம்ம பாடியும் ஸ்ட்ரென்த் ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையும் மிச்சம்னு சொல்லிட்டு டெய்லியும் ஸ்டெப்பில் ஏறி தான் போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போன ஹீரோவை ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறாரு. கிளைண்ட்டுக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருது, ஓகே ஆயிடுது. அதனால் அந்த ஆஃபீஸோட மேனேஜர் வந்து இந்த பெரிய விஷயம், இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணது, இதுக்காக உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு கேட்க, அப்போ கூட பாருங்கள் அவருக்காக எதுவும் கேட்காம அவங்க அண்ணன் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்காரு. அதுக்கு கேரண்டி கையெழுத்து வேணும் லோன் வாங்குறதுக்கு, அந்த கையெழுத்து மட்டும் நீங்கள் போடுறீங்களா சார்னு கேட்க அந்த ஆஃபீஸரே நெகிழ்ந்து போயிடுறாரு. என்னப்பா இப்போ கூட நீ உனக்காக கேட்காம உன் குடும்பத்துக்காக கேட்குறியேன்னு சொல்லிட்டு சரி அவரும் சைன் போட்டு கொடுத்து சீனை கட் பண்ணா ஹீரோ சூப்பர் மார்க்கெட் போயிருக்காரு. மளிகை ஜாமான் தான் வாங்கிட்டு இருக்காரு. பில்லு போடுற இடத்துல அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஜாமான் வாங்கினீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும் சார்னு சொல்ல, வேணாம் எங்கள் வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குது, நீ எடுத்ததுக்கு பில்லை போட்டு கொடுமான்னு சொல்ல, பேகு சார்ஜ் போடவா சார்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் வேணாமா, நான் வீட்லேருந்தே கட்டப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அவ்வளோ சிக்கனமான ஆள். மாமா ஒருத்தர் ரவுடிங்கள்ட்ட கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டனால அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிதடியெல்லாம் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்ட்ரா காசு வசூலிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சிறுக சிறுக சேமித்து குடும்பத்தை பத்திரமா பார்த்துட்டு வராரு நம்ம ஹீரோ. வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு ஹீரோவை லவ் பண்ணோம். ஆனால் ஹீரோவை பிடிக்கும், ஆனால் ஹீரோட ஃபேமிலி கூட ஜெல் ஆகிறது பிடிக்கல. ஏன்னா ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் நீ குடும்பம்னு உங்கள் அண்ணி குழந்தைங்க அண்ணன்களை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தை விட்டுட்டு வா, நம்ம நல்லபடியாக வாழலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கிடையாது, நான் என் குடும்பத்தோடு தான் இருப்பேன், ஓகேனா வாங்க இல்லைனா வேணான்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ ஹீரோ வீட்டில் தான் இருக்கார். வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன ரூம் மட்டும் இருக்கும். அதில் ஹீரோ அப்பப்போ போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வருவார். அதே மாதிரி தான் இப்போ மேலே போய் உட்காந்து பாட்டு கேட்கலாமேன்னு மேலே ஏறினா பாட்டி அந்த மேல் ரூமை வாடகைக்கு விட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. என்னை கேட்காம எதுக்கு பாட்டி வாடகைக்கு விட்டீங்க, நான் இப்போ அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு வெள்ளை தள்ளுறேன்னு சொல்லிட்டு வேகமாக வீராப்பா போகிறாரு. அங்கே போன ஹீரோயினை பார்த்தோன்னே அவுட் ஆயிடுறாரு. எதுவுமே பேச முடியல அவரால். ஹீரோயினும் ஓ நீங்கள் தான் ஹீரோவாங்க, உங்களை பற்றி தான் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் தான் வந்தால் தான் எல்லா வேலையும் ஓடுங்கிற மாதிரி உங்களை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்குமே உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, இனிமேல் எனக்கு ஏதாவது தேவைனாலும் நான் உங்களே கூப்பிட்றேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஹீரோவும் எதுவும் சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. அந்த ஹீரோவோ பாட்டிக்கிட்ட எப்படி இந்த பொண்ணு இங்கே வாடகைக்கு வந்தா எப்படி வந்து கேட்டான்னு சொல்ல, நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் கடை வச்சிருக்காருல்ல அவர் தான் நம்மக்கிட்ட வீட்டு அட்ரஸை கொடுத்து விட்ருக்காரு, நல்ல குடும்பம் வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு அதனால தான் விட்டேன்னு சொல்ல, இப்போ தாங்க அந்த சீனை காட்டுறாங்க. ஒரு ஹீரோவோட சொந்தக்காரர் ஒருத்தர் கண்ணாடி கடை வச்சுருப்பாரு. அங்கே தான் போய் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ரூம் வேணும், நான் காலேஜ் படித்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் காலேஜில், அந்த தீசஸ்க்காக கொஞ்ச நாளைக்கு நான் தங்குற மாதிரி ஒரு நல்ல வீடு வேணும்னு கேட்குறப்ப இவர் தான் ஹீரோவோட வீடை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஹீரோவை பற்றியும் சொல்லியிருப்பாரு, அவன் சரியாந்திரம்மா, அவன் வீட்டுக்கெல்லாம் போகாத, அவன் வாடகைக்கு வீடையும் விடமாட்டான், ஆனால் இந்த ஏரியாவில் அந்த ஒரு வீடு தான் காலியாகவும் இருக்க கூட சொல்ல, சரி நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் சார்னு சொல்லி ஹீரோவோட வீட்டு அட்ரஸை கொடுத்து விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவிட்ட பேசி எப்படியோ அந்த வீட்டு வாடகைக்கு வந்துடுறாங்க.
இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தா, ஹீரோவோட அண்ணன் பொண்ணுங்க, பசங்க யாருமே எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, ஹீரோயின் மதியான சாப்பாட்டுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. பார்த்து இந்த குழந்தைங்கலாம் எங்களுக்கு பிரியாணி வேணும், பிரியாணி வந்தா தான் சாப்பிடுவோம், இல்லைனா சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருக்குங்க. இத பார்த்த ஹீரோ கோவமா ஹீரோயின பார்த்து 2 வார்த்தை கேட்டு வந்துரலான்னு தான் போறாரு. ஆனா என்னன்னு தெரியல, ஹீரோயின பார்த்து திட்டக்கூடவே முடியல. இனிமேல் இந்த மாதிரிலாம் வெளிலேருந்துலாம் ஆர்டர் பண்ணாதீங்க. கீழ குழந்தைங்க இருக்காங்க. நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோவும் பேச, இல்லைங்க வந்து இப்போ ஒரு நாள் தான் ஆகுது. நான் எதையுமே செட் பண்ணல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆர்டர் போட்டேன். இனிமேல் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸ் விஷயமா ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த மாலில் பார்த்தா ஹீரோவோட மொத்த ஃபேமிலி ஹீரோயினோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கூத்தும் கும்மாளமா இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா பையன் அடிக்கிறத பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. இன்றைக்கி வரட்டும் வீட்டுக்கு வச்சு ஒரு சுழியாக செஞ்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வீட்டில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்துக்கெலாம் போயிட்டு டாக்ஸியில் வந்து வீட்டில் இறங்குறாங்க. ஹீரோ வாசல்லே நிற்கிறத பார்த்தோன்னா பாட்டிக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. ஐயோ இவன் வேற என்ன சொல்ல போகிறானோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் பேசுகிறாங்க. தனியாக வெளில போக ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டேன். இன்றைக்கி எல்லாரோடையும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன ஹீரோவும் இருக்க எல்லாரையும் திட்டுன்னு திட்டுறாரு. யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா உடனே எல்லாரும் கிளம்பி போயிடுவீங்களா? நம்ம என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களா? அவங்க வாங்கி கொடுக்குற சாப்பாட்டை போய் சாப்பிட்டுட்டு இப்படி ஊர் சுற்றிட்டு வந்திருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. மேலே இருக்க பொண்ணோட யாரும் பேசக்கூடாது, போய் பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து பின்னாடி நின்று ஹீரோ பேசின எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. அவங்க அழுதுகிட்டே வெளில போகிறத பார்த்து ஹீரோவும் சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின் பின்னாடியே போகிறாரு. ஆனால் ஹீரோயின் கதவை சாத்திட்டு உள்ளே போய் படுத்துடுறாங்க. ஹீரோவும் அடுத்த நாள் போய் சாரியெல்லாம் கேட்குறாரு. அப்போ கூட பாருங்களேன், ஹீரோ வந்து நீங்கள் எதுக்குங்க சொல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து நின்னீங்க? நாங்கள் 4 செவத்துக்குள்ளே என்னனாலும் பேசிக்குவோம். நீங்கள் காதில் வாங்கினது தாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பார்க்குறாரு. சரி மறுபடியும் போய் சாரி கேட்போன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஹீரோயின்ட்டு நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்க, ஹீரோயினும் என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா காலேஜ்லன்னு கேட்க, ஹீரோவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா நீங்கள் பெட்ரோலுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்குக்கு போகிறாரு. அவர் எப்போதும் 23 ரூபாய்க்கு தானே போடுவார். அதே 23 ரூபாய்க்கு பெட்ரோல் போட போக, இல்லைப்பா இன்னைக்கு 100 ரூபா போடுன்னு சொல்ல ஹீரோவும் 100 ரூபாய்க்கு போட்டு ஜாலியாக போகிறாரு. அப்புறம் ஹீரோயினை காலேஜில் இறக்கி விட, ஹீரோயின் சாயங்காலம் ஈவினிங்கும் பிக்கப் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் உடனே ஈவினிங் கரெக்டாக போய் நிற்கிறாரு காலேஜ் முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் மலர ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோயின் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் நான் முன்னாடி தான் போய் பழக வேணான்னு சொன்னேன். இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே போய் ஜாலியாக அந்த அக்காட்ட நல்லா பேசி பழகுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் பசங்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு. எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டில் யாரோ ஒரு ரவுடி வந்து உட்காந்துருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோட மூத்த அண்ணன் குடிச்சு போதைக்கு அடிமையாயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை இன்னும் அடைக்கவே இல்லை. அதான் கடன் கொடுத்தவர் வந்து நீங்கள் கடனை கொடுக்குறீங்களா இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் வரீங்களா ஒரு நாளைக்குன்னு சொல்லி அவங்க அண்ணியை அசிங்கப்படுத்திட்டு போக, அந்த நேரத்தில் ஹீரோ வீட்டில் இல்லை. ஹீரோ வீட்டுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே மொத்த ஃபேமிலியும் ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த வில்லனோட இடத்துக்கே போய் வில்லனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. நீ பணத்தை தானே கொடுத்த, பணத்தை மட்டும்தான் கேட்கணும், தேவையில்லாமல் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லனை கண்டிச்சு விட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோவோ அவங்க மூத்த அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அவங்க மூத்த அண்ணன் வந்த உடனே, உன்னால தானே இது, உன் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கிறேன், உன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து வீட்டு செலவுலேருந்து எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன், இதை நான் செய்கிறேன்னு சொல்லி காட்டுறதுக்காக சொல்லலை. உன் குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுறது வேற, நீயே ஃபீஸ் கட்டுறது வேற, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உனக்கு என் மேலே என்ன கோவமாக இருந்தாலும் என்னை ஒரு அடி வேணாலும் அடிச்சுக்கோ, நீ குடியை நிறுத்திட்டு ஒரு நல்ல வேலைக்கு போன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. பார்த்த ஹீரோயினோ ஹீரோட அம்மா கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி ஹீரோவோட மூத்த அண்ணன் குடிக்கு அடிமையானார்னு கேட்க, எல்லாமே நல்லபடியாக தாம்மா போயிட்டு இருந்துச்சு, அவன் நல்லா படிச்சிருந்தான், இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான், அவனுக்கு ஒரு நல்ல ஜாப்பு கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு இருந்தான். அதை பொறுக்க முடியாமல் ஹீரோ ஒரு நாள் கோவமாக திட்டாரு. நெக்ஸ்ட் டைம்னே இருக்கியே, நீ எப்போ தான் வேலைக்கு போகிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் திட்டாரு. அதில் மனசு உடஞ்சி போய் குடிக்க ஆரம்பித்தவன் தான் இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட பிஹெச்டி தீசஸ்க்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்து முதல்ல இந்த கடனை அடைங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோக்கு ஒரு கிஸ்ஸும் கொடுத்து ஒரு ப்ரொப்போசலும் போட்டுடுறாங்க. அடுத்து என்ன, ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு ஹீரோயின் ஈவினிங் வந்தோடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ்
ஹீரோ வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவங்க அண்ணன் பசங்களையும் கூப்பிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்து ஹீரோயின் உள்ளே வந்தப்போ நீங்கள் என்ன எல்லோரும் சொல்லணும், வெல்கம் ஹோம் சித்தின்னு சொல்லணும், அக்கான்னு சொல்லக்கூடாது, இனிமேல் அவங்க தான் உங்களுக்கு சித்தின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சரின்னு ஹீரோயின்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த நேரத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர் வராரு. உங்கள் வீட்டு மேல் மாடியில் தங்கியிருக்க பொண்ணு ஒரு புக்கு ஜெராக்ஸ் போடணுன்னு சொல்லி கொடுத்தாப்பா, இந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை வாங்கி பசங்கள்கிட்ட கொடுத்து இதை மேலே வச்சுருங்கன்னு சொல்கிறப்ப தான் அவர் எதையும் நோட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு பேஜில் தி காமன் மேன்னு சொல்லிட்டு ஹீரோட பேர் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம பேரை போட்டு ஏதோ ஒரு புக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே படித்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி ஃபுல்லாக ஒரு தீசஸ் எழுதியிருக்காங்க ஹீரோயின். ஸோ அதுக்காக தான் ஹீரோட வீட்டுக்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஹீரோவோட ஃபேமிலிக்கிட்டேயும் க்ளோஸாக பழகியிருப்பாங்க போல் இந்த புக் எழுதுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதில் ஹீரோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க, பெட்ரோல் போடக்கூடிய காசு இல்லாதவங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு. இது படித்த உடனே ஹீரோவுக்கு அப்படியே பயங்கர கோவத்தோட ஹீரோயின் இருக்க இடத்த தேடி காலேஜுக்கே வந்து ஹீரோயினோட கன்னத்திலே பலார்னு அறையிறாரு. உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் இது வரைக்கும் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை பற்றி நீ எப்படி எழுதலாம்? நான் ஒரு நடுத்தர குடும்பம்னு உனக்கு யார் முதல்ல சொன்னது? நீ இந்த புக்கில் எழுதுனதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் நான் மாற்றி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக போகிறாரு. ஹீரோ எங்கடா போகிறாருன்னு பார்த்தா ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டயத்தில் அவரோட ப்ராஜெக்டை பார்த்துட்டு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஹீரோக்கு ஒரு அப்ரோச் வந்திருக்கும். அதை ஹீரோ வேணாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ நான் அந்த ஆஃபர் எடுத்துக்கிறேன் சார், தயவுசெய்து என்னை வேலையில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி வேலையில் சேர்ந்துட்டு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. நீங்கள் எனக்கு ஒரு 1 இயர் சேலரியை முன்பணமாக தர முடியுமான்னு கேட்டு ஒரு 8 கோடியை வாங்கி முதல்ல நேராக கடைக்கு போய் ஒரு ஐஃபோனை வாங்குறாரு. ஃபோனை வாங்கி ஹீரோயினுக்கு வீடியோ போட்டு இங்கே பார்த்தியா நான் ஒரு மோட்டோ மொபைல் தானே வச்சுருக்கேன், நான் இப்போ பாரு ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்து குழந்தைங்கள வேறு ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மாற்றிட்டேன், என் அண்ணிங்க கழுத்தில் பார்த்தியா 11 பவுன் 18 பவுனில் செயின் போட்டிருக்கேன், இதெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சு செத்துறாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் ஹீரோயினுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் வீடியோ கால் பண்ணுறாரு. நான் என்ன ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு சின்ன ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு தானே சொன்னேன், இப்போ நான் வேலை பார்க்குற ஆஃபீஸை பாரு எவ்வளோ பெரிய ஆஃபீஸ்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிக்கிட்டே நேராக சிஓ ரூமுக்கு போனால் உள்ளே ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர ட்விஸ்ட், என்னடா இவ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நேராக போய் உட்கார்றாரு. பார்த்தா அந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணு தான் ஹீரோயின்னு தெரிய வருது. ஹீரோ ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. இருந்தாலும் வெளில எதுவும் காட்டிக்காமல் கீழே வராரு. இவர் எப்படின்னு நம்ம பண்ணதெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்ல போகிறா, ஹீரோனோட அப்பா எப்படின்னு நம்ம வேலையிலேருந்து தூக்க போகிறாரு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்த காசெல்லாம் கேட்க போகிறாரு, காசு எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பே தான் அந்த கம்பெனியோட மேனேஜர்கிட்டேருந்து ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்குப்பா, நீ ஃபாரின் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது இது வரைக்கும் நடந்த எந்த பிரச்சனையும் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு. சரி இவரும் ஏர்போர்ட்டில் ஃபேமிலிக்கு பிரியாவிடையெல்லாம் கொடுத்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துருந்தா ஹீரோயினும் வந்து ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. ஹீரோ மேனேஜருக்கு ஃபோன் அடித்து எதுக்கு அந்த பொண்ணும் வரா, வந்து என் பக்கத்தில் தான் உட்காருவேன், என் பக்கத்து சீட்டில் தான் உட்காருவேன்லாம் அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தால் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கங்கன்னு சொல்ல, ஐயோ மேம்லாம் உங்கள் கூட வரமாட்டாங்க, அவங்க இந்த கம்பெனியோட ஓனரு, அவங்க ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் போவாங்கன்னு சொல்ல, அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸு நான் மட்டும் லோக்கலாக, என்ன இது பிரித்து பார்க்குறீங்க, அதெல்லாம் கிடையாது, எனக்கும் அதே ஃபஸ்ட் கிளாஸில் சீட்டு கொடுத்தா தான் நான் வருவேன்னு அடம் பிடிக்க வேறு வழி இல்லாமல் ஹீரோக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி ஹீரோயின் பக்கத்து சீட்லேயே பிடிச்சி போயிட்டுருக்காரு. வீட்டுக்கும் வீடியோ காலில் அடித்து காமிச்சிட்ருக்காரு ஃபஸ்ட் கிளாஸில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏர்போர்ட்டை விட்டு அமெரிக்கா வந்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது. ஹீரோயின் அந்த காரில் ஏறிடுறாங்க. ஹீரோவும் அதில் ஏறப்போனால் அங்கே இன்னொருத்தர் வராரு. வந்து ஐயோ லேபருக்குலாம் இந்த கார் கிடையாது, நமக்கு வேறு கார்னு சொல்லிட்டு சும்மா சின்ன காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. சரின்னு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வராரு ஏரியாவை. ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் காமிக்கிறாங்க. இந்த ஹோட்டலை பார்த்துட்டு சரி எப்படி அந்த பொண்ணு இங்கெல்லாம் தங்குவான்னு கேட்க, யார் சார் மேடம் சொல்கிறீங்களா, அவங்க எப்படி இந்த ஹோட்டல்லாம் தங்குவாங்க, அவங்க இந்த கம்பெனியோட ஓனர், அவங்களுக்கு இந்த ஊர்லேயே சொந்த வீடு இருக்குது, ஒரு பெரிய வில்லாவே வச்சுருக்காங்க, அங்கே தான் போய் தங்கியிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே உட்காந்துடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அது, எனக்கு மட்டும் இந்த சப்ப ஹோட்டலாக, நான் இங்கே தங்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஹீரோயினும் ஹீரோக்கு பக்கத்தில் ஃபோனை ஸ்பீக்கரில் வச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒழுங்காக வந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாமன்னு சொல்ல ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ஆஃப் ஆகிடுறாரு. ஆனாலும் அவர் அந்த ரூமில் நான் தங்க மாட்டேன், இந்த ஆஃபீஸ்லேயே வேணாலும் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே லுங்கி கட்டிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இல்லாத அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அடுத்து ஃபாரினுக்கு வந்தோடனே இந்தியன் பீப்புளுக்கு எல்லாருக்குமே அந்த சாப்பாடு டக்குன்னு ஒத்துக்காது இல்லையா? அதனால ஹீரோயின் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ரெடி பண்ண இந்தியன் ஃபுட்டை ஹீரோவுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க பர்கர் சாப்பிட்றாங்க. ஹீரோவுக்கு இதை பார்த்த உடனே நாக்கு ஊறுது. சாப்பிட்லான்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் பர்கர் சாப்பிட்றாங்க. அது என்ன நான் பார்த்தேன், என்னை பார்த்தா லோ கிளாஸ் மாதிரி இருக்கா? நான்லாம் பர்கர் சாப்பிட மாட்டேனா? அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே எனக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோ மெயினாக இங்கே வந்ததே ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான். அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிடுறாரு. இன்றைக்கி தான் அதை பற்றின டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறனால கிளைண்ட் எல்லோரும் வந்துடுறாங்க. கிளைண்ட் முன்னாடியே ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அந்த கம்பெனியோட சிஓவான ஹீரோயின் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லாமல் நேராக கிளைண்ட்டுக்கிட்டே போய் மீட் பண்ணி பேசினனால எல்லாருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருச்சு. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷனாக ஆகுறாங்க. எதாக இருந்தாலும் நான் ஒன்றும் எல்லாரும் மாதிரியும் தெரிஞ்சுக்கிறேன், மூணாவது ஆள் கிடையாது, நான் இந்த கம்பெனியோட சிஓ, என்கிட்ட சொல்லிட்டு தான் இனிமேல் எதாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவோ கூட வேலை பார்க்குறவர்கிட்ட புலம்பி தள்ளுறாரு. நான் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், எல்லோரும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஒரு பாராட்டுறாளா, பொறாமை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிகிட்டு இருக்காரு. நல்லபடியாக போகுது. நிறைய கிளைண்ட் வராங்க. இவங்களோட கம்பெனியும் நல்லா டெவலப் ஆகுது ஃபாரின்லேயும். அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வராரு. ஆனால் அவருக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோயினை தெரியாமலே அவர் வீடியோ எடுக்கிறாரு. இதை ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. சும்மா விடுவாரா? ஹீரோயினை வீடியோ எடுத்தால் துரத்தி போய் அடிக்கிறாரு. ஹீரோயினுக்குமே பயங்கர சந்தோஷம், நம்மளை வீடியோ எடுத்தனால அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோ இதை வெளில காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவில் நீ யாரை வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வீடியோவில் நான் தெரிகிறேன்னு சொல்லிட்டு ஓரத்தில் ஹீரோ தெரிவாருங்க. அதை ஜூம் பண்ணி காமிச்சிட்டு, நீ என்னை வீடியோ எடுத்தனால தான் நான் உன்னை அடித்தேன்னு சொல்ல, இங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம், யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க போல். உடனே போலீஸ் வேணும் இங்கே வரதை பார்த்துட்டு வீடியோ எடுத்த நபர்களோ உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஒரு வழியாக வீடியோ பாயோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த ப்ராஜெக்ட் நல்ல சக்ஸஸுங்க. அதனால் இதுக்கான சக்ஸஸ் மீட்டும் ஃபாரின்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோவோட சம்பளம் கிரெடிட் ஆகிருக்கு. ஹீரோ போய் ஃபோனில் உள்ள மெசேஜை பார்த்தா 3 லட்சத்துக்கு பதிலாக 30,000ன்னு காட்டுது. என்னடா இது, குடும்ப செலவு எக்கச்சக்கமாக இருக்கும், 30,000 வச்சு எப்படி போக்குறது மாதத்தை அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் போட்ட மேனேஜருக்கே ஃபோன் பண்ணி கேட்டால், நீ தானப்பா ஃபஸ்ட் கிளாஸில் போகணுன்னு சொன்ன ஃப்ளைட்டில், அதனால தான் உன் சம்பளத்தை பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோயின்கிட்ட போய் பேசலான்னு பார்த்தாலும் இது தன்மானம் தடுக்குது, அவள்கிட்ட போய் கேட்குறதான்னு சொல்லிட்டு. என்னதான் வாய் திறந்து கேட்கலைனாலும் ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா, ஹீரோட ஃபேமிலியோட நல்லா பழகியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மாதிரி ஹீரோட ஃபேமிலியும் பார்த்துருக்காங்க. ஸோ ஹீரோட ஃபேமிலிக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ஹீரோயின் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீ ப்ராஜெக்டோட ஒர்க்கை மட்டும் பாரு, நம்ம கம்பெனிக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. ப்ராஜெக்ட்டு பயங்கர சக்ஸஸ்ஸு, கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ சக்ஸஸ் மீட் நடக்குது. அப்போ ஹீரோயினோட அப்பா இந்த சக்ஸஸ்க்கு காரணம் என் பொண்ணு தான் சொல்லிட்டு ஹீரோயின் அடையாளம் காட்டுறாங்க. ஆனால் இவ்வளோது கஷ்டப்பட்டு உழைச்சது நம்ம ஹீரோ தான். ஆனால் ஹீரோயின் வருத்தப்படுறாங்க, அப்பா என்னடா இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட வருத்தப்படல. பரவாயில்ல, ஹீரோயினுக்கு தானே பேர் போணுச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஹீரோ லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்க்குறாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் கூட ஹீரோவை இன்வைட் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறாரு. அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். ஹீரோயின் கனவெல்லாம் கண்டுறாங்க, அடுத்து நமக்கும் ஹீரோக்கும் இப்படி தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ கூட ஹீரோயினோட ஃபேமிலி ஆன்ட்டி ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்களும் ஹீரோயினும் லவ் பண்ணுறீங்க போல், உங்கள் பார்வையில் பார்த்தாலே தெரியுதுன்னு கேட்க, அட நீங்கள் வேறு ஆன்ட்டி, அவளையெல்லாம் நான் மன்னிக்கவே முடியாத இடத்துல நான் வச்சுருக்கேன், எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா, எங்கே யாரை வைக்கணும்னு தெரியாமல் அவளை போய் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் பண்ண தப்பு, வேணா பாருங்கள், அவளுக்கு கையை விளங்காதவன் கை கால் விளங்காதவன் தான் மாப்பிள்ளையாக வருவான் பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் பண்ணதும் தப்பு தானே இல்லையா, அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க குடும்ப விஷயத்தை புக்காக எழுதுனது. ஸோ அதனால் ஹீரோ இன்னும் கோவமாக தான் இருக்கார். சொல்ல வரதையும் ஹீரோ காது கொடுத்து கேட்க மாட்டுறாரு. ஹீரோயினுக்கும் ரொம்ப வருத்தம். உன் ஃபேமிலி மெம்பராக நான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என்னை ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் வந்துடுறாரு. நம்ம நல்ல நிலைமைக்கு போக ஹீரோனோட அப்பா தானே காரணம், அவரை பார்த்து ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார்னு சொல்கிறப்ப, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீ என் பொண்ணு மேலே ஏன் கோவமாக இருக்க, உன்னை கேட்காம உன் பர்மிஷன் இல்லாமல் உன் ஃபேமிலியை பற்றி புக்கு எழுதிட்டான்னு தானே, அந்த புக்கை முதல்ல நீ நான் ஃபுல்லாக படித்து பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. புக்கை பற்றின தீசஸை முடித்து பட்டம் வாங்குற அன்னைக்கு பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2-3 பக்கத்தை தான் ஹீரோ படிச்சுட்டு இவ்வளோ கோவப்பட்டிருப்பாரு. ஆனால் போக போக ஹீரோவை பற்றி நல்லா எழுதியிருப்பாங்க. குடும்பத்துக்காக அந்த உயிரை கூட தியாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு குடும்பத்து மேலே பாசமாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு
ஹீரோவை பற்றி புகழ்ந்து தான் அந்த புக்கில் தள்ளியிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது இல்லையா? சரி உடனே ஹீரோயினை பார்த்து சாரி கேட்கணும்னு சொல்லி நினச்சா அதுதான்ப்பா முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஆஃபீஸில் அமெரிக்காவில் வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்தான் இல்லையா? அவனை அன்னைக்கு போலீஸ் சேஸ் பண்ணிட்டு போகிறப்ப அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவனோட கை கால்லாம் விளங்காமல் போச்சு. இப்போ படுத்த படுக்கையாக தான் கிடக்குறான். அவனோட அப்பா வந்து உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என் பையனை பார்த்துக்க ஆளே இல்லை, இல்லைன்னா உங்கள் கம்பெனியோட சீக்ரெட்லாம் வெளில விட்டுரும் அப்படி இப்படின்னு மிரட்டி என் பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ சும்மா இருப்பாரா? உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போய் அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினையும் பேசி ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு அந்த வில்லனோட அப்பா கிட்டேயும் போய் பேசுகிறாரு. உங்கள் பையனை பார்த்துக்க ஆள் இல்லை அதானே அங்கிள், நான் என் அண்ணன்களையும் பார்த்துக்கிறேன், எங்கள் அண்ணன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன், உன் பையனையும் கொடுங்க, எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கதான் நினச்சி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வில்லனும் எமோஷ்னல் ஆகிடுறாரு. இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ.